सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पुनः उपरागः तद्विषय व्यापार विरहिणोऽपि तद्बला प्रकाशते. அகம்னு நம்ம எந்த பதார்த்தத்தை சொல்றோமோ எதை சொல்றோமோ அதுல ரெண்டு அம்சம் கலந்துருக்கு. அது ஒரு முறுக்கு மாதிரி சைதன்யாம்சமும் ஜடாம்சமும் கலந்து. ஜடாம்சம் தானா பிரகாசிக்காது. சாட்சாத்பாவமான சாட்சாத்காரம் தானாக தெரியக்கூடிய எது கிடையாது ஜடத்துல. இப்ப இந்த ரெண்டுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த வெளிச்சத்துல நமக்கு வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் கண்ணுக்கு தெரியும். வெளிச்சத்தினாலே வெளியில உள்ள பதார்த்தம் தெரிகிறதா, வெளியில உள்ள பதார்த்தம் இருக்கிறதுனால வெளிச்சம் தெரிகிறதா? ரெண்டும் சேர்ந்து தெரிகிறது. வெளிச்சமும் தெரிகிறது, அதோட சேர்ந்து கடமும் தெரியுது. இப்ப கடம் அதுல படக்கூடிய பிரகாசம் இந்த ரெண்டுல கடத்தினால இந்த பிரகாசம் தெரிகிறதா, பிரகாசத்தினால அந்த விஷம் தெரிகிறதா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லாட்டாலும் அந்த விசிஷ்டம் தெரியாது. கடம் இல்லைன்னு சொன்னாலும் கடத்தோடு சேர்ந்து அந்த பிரகாசம் விசிஷ்டம் தெரியாது. பிரகாசம் இல்லைன்னு சொன்னாலும் கடம் தெரியாது, விசிஷ்டம் தெரியாது. அப்ப இதனால அது தெரிகிறதா, அதனால இது தெரிகிறதான்னு சந்தேகம் வரும். விசிஷ்டத்துல விசேஷம் விசேஷம் ரெண்டும் கலந்திருக்கிறதுனால விசேஷம் விசேஷம் தெரியறதுக்கு காரணம், விசேஷம் விசேஷம் தெரியறதுக்கு காரணம் சில பேர் நினைப்பாங்க. அது மற்ற இடத்துல அப்படி இருக்கலாம். ஆனா இந்த அகங்காரத்துல அகம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சைதன்யத்துக்கும் இன்னொரு அம்சம் இருக்கு, ஜடாம்சம் இருக்கு. அது ரெண்டுக்கும் பரஸ்பரம் பிரகாசம் பாவம் கிடையாது. அந்த ஜடரூபமான அம்சம் இருக்கு, அது அதோட சேர்ந்த இந்த சைதன்யாம்சம் சைதன்யாம்சத்தினால்தான் பிரகாசிக்கிறது. ஜடமும் சைதன்யத்தினால்தான் பிரகாசிக்கிறதே தவிர ஜடத்தினால இந்த சைதன்யம் பிரகாசிக்கிறது கிடையாது. அதனால சாதாரண இந்த பிரகாசம் இருக்கு, இந்த பிரகாசம் உபாதி சேர்ந்தாதான் இல்லாட்டா தெரியாது. ஆகாசத்துல நிறைய பிரகாசம் வியாபிச்சுட்டு இருந்தாலும் அந்த பிரகாசம் தெரியாது. அந்த பிரகாசத்துல ஏதாவது சேர்ந்தா பிரகாசம் பட்டு அந்த வஸ்து தெரியும். அப்ப அந்த பிரகாசம் தெரியும். இது நிறைய நமக்கு வேதாந்தத்துக்காக சந்திரனுடைய கிரணங்கள் வைக்கணும். சந்திரன் அப்படியே வச்சுடாது. அதுல இருந்து வரக்கூடிய பிரகாசம் அதுக்கு அபிபவம். இந்த பிரகாசத்தை விட பெரிய பிரகாசம் இருந்ததுன்னா சின்ன பிரகாசம் தெரியாம போகும். அதுக்கு அபிபவம் அதை சொல்லல. நான் என்ன சொல்றேன், அங்கிருந்து பூமியில இருந்து பிரகாசம் வருது, அந்த பிரகாசம் பூமியில படுறது, பூமி அந்த பிரகாசத்துல நல்லா தெரியும். பூமியில படும்போதுதான் அந்த பிரகாசம் தெரியுறதே தவிர படாத அந்த ஆகாசத்துல இருக்கும்போது தெரியுறதோ தெரியும். அப்ப என்ன ஆச்சு, ஏதோ ஒரு உபாதியில பட்டாதான் அந்த பிரகாசமே தெரியும். அப்ப அந்த பிரகாசம் தெரியறதுக்கு அந்த உபாதியும் ஒரு காரணமா தெரியல. ஏன் அந்த உபாதி இருந்தால்தான் பிரகாசம் தெரியும், பிரகாசம் இருந்தால்தான் உபாதி தெரியும். அந்த மாதிரி இது இருந்தாதான் அது தெரியும், அது இருந்தாதான் இது தெரியும். அப்படி ரெண்டும் இருக்கு. ஆனால் சைதன்யத்துக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சேர்க்கை இருக்கு. இதுல சைதன்யத்தினால்தான் அது தெரியறதே தவிர அகங்காரத்தால் இது தெரியறதுன்னு சொல்ல. அகங்காரம் இல்லாமலே இது ஸ்வயம் பிரகாசிக்கிறது. ஆனா அகங்காரம் இது இல்லாம பிரகாசிக்காது, இதோட சம்பந்தம் இல்லாம பிரகாசிக்காது. அதனால வெளியில தெரியக்கூடிய அந்த பிரகாசமும் பிரகாசியமும் இருக்கு. அதை போல இது நினைக்க வேண்டாம். அது தெரிவிச்சாத சொல்றேன். தப்பு ஜனரூபத்வா உபரஸ்தஸ்ய ந தத்பலாத் உபராகஸ்ய சாட்சாத் பாவः சித்ரூபஸ்ய புனः உபராக
தற்பல பிரகாசது. அந்த சைதன்ய ஸ்வரூபம் இருக்கு, அந்த சைதன்யத்தினுடைய பலத்தினாலதான் அது தெரியுதான். சைதன்யம் என்ன பண்றது? இதை பிரகாசப்படுத்துறதுக்கு அது என்ன வேலை செய்யறதுன்னா ஒரு வேலையும் செய்யல. என்ன தத் விஷயம் வியாபார விரகினும் சூரியன் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றோம். சூரியன் பிரகாசப்படுத்துறதுன்னா என்ன பண்றது? எதுவும் பண்ணல. இந்த விஷயம் அதுல போய் சேர்ந்து வெயில் மண்டையை வளர்க்கறது அப்படின்னு நாம சொல்றோம். அது நம்ம ஒண்ணும் பண்ணலாம். நாம அந்த வெயில்ல போகும்போது அந்த கிரணங்களோடு சம்பந்தம் வரும்போது சூரியன் கிட்ட நம்ம ஆரோபணம் பண்றோம். தபசி கவிதா அப்படின்னு என்னை தாபப்படுத்துறது அப்படின்னு. தாபப்படுத்துறதுங்கிறதுனால அதுல ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு வேலை ஏற்பட்டதோ, தாபம் படுத்தாத சமயத்திலும் தாபப்படுத்துற சமயத்திலும் அந்த கவிதாவிடத்துல ஏதாவது ஒரு விசேஷ காரியத்திலையும் உண்டானதோ என்ன நம்ம கிட்டதான் இங்கே நாம நிழல்ல இருந்தோம் கவிதா நட்டப்பட்டு, வெளியில போனோம் கவிதா தபதி. இது நம்ம பிள்ளைய அதுதான் ஆரோபணம் பண்ணி பேசுறது. அப்ப அந்த விதத்துல பார்த்திருக்க அந்த விஸ்ரூபமானது இந்த அகங்காரத்தை பிரகாசம் படுத்துறதுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒண்ணுமே பண்ணல. இந்த அகங்காரம் அதுல ஒட்டிட்டதே தெரிய ஆரம்பிச்சு. இதுதான் அங்க சேர்ந்தது. இது அங்க சேர்ந்ததுனால இதுவும் தெரிய ஆரம்பிச்சு. இது சேரலைன்னா அது மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது. இவ்வளவுதான் கவிதா பிரகாசே கவிதா பிரகாசே லட்சணத்தா இதமம்சா கஷ்டதே நவ்யவகாரதா. இதமம்சம் அனாத்மாம்சம், அப்பதம்சம் அப்படிங்கிறது அகாம்சம் சொல்றோம். அப்பதனம் அதாவது இதம்னு சொல்லக்கூடியது வேறு, அகம்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு சொல்றோம். அப்ப இந்த அகங்காரம் இருக்க இது இதமா இருக்கு, இதமம்சமா இருக்கு. எப்படி இந்த லட்சணப்படி சைதன்யத்தான் அது பிரகாசிக்கப்படுறது, அதனால சைதன்யம் பிரகாசப்படல. அப்ப இந்த லட்சணத்தை பற்றி பார்க்கும்போது சைதன்யம் வேறு, இந்த அகங்காரங்கிறது அதனால பிரகாசிக்கப்படுறது. லட்சணப்படி இது இதமம்சம், இது ஆத்மா இல்லை. ஆனா அப்படி தெரியுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். விவகாரத்துல அது ஆத்மாவோடு கலந்து ஆத்மாவாகவே தெரியும். அந்த அகங்காரங்கிற எந்த அம்சத்தை அகங்காரம் ஆத்மாவிலிருந்து பிரித்து இது வேறுன்னு நாம வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறதோ அந்த வஸ்துவை லோகம் வேறாக நினைக்கவே இல்லை. அதையும் சேர்த்துதான் தானே நினைச்சிருக்கணும். அது சேர்ந்துதான் ஆத்மா. அதனால விவகாரத்துல அது அற்புதம். ஆனால் இது சொல்லிக் கொடுத்த லட்சணத்தை பார்த்தால் அது இதமர்த்தமாயிருக்கு. விவகார தப்புனா எதுவராக அனிதமாத்மனா அகங்கர்த்திருக்கும் ததாத்மனா தத்வியாபாரேன வியாப்ரியமானத்தைவ வியாபாரபூர்வக யத்யபிஷேதः தயேவ இதமாத்மகோ விஷயः. விவகார தப்புனா என்ன இருக்குன்னா அகங்கர்த்தா சொல்றோம். அகங்கர்த்திருக்கும் ஆத்மனோ மிச்சா. பொய்யான அகங்கர்த்திருக்கும் நம்ம இடத்துல ஏற்படுறது. பொய்யானது. அகங்கர்த்திருக்கம்னா என்ன? நான் ஒரு காரியத்துக்கு கர்த்தாவாகிறேன், எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னாச்சு? அகங்கர்த்திருக்கும் ஆத்மா. இது எதனால ஆத்மாவில் வந்தது? இது உபராதா. நான் ஏதோ ஒரு அம்சம், ஒரு அதிகம்சம் இதமம்சம் அதுல கலந்து அதோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஆத்மாவில கருத்திருக்குங்கிறது தெரிகிறது. தெரிகிறது இல்லை, ஆத்மம் இல்லை. அது எப்படி வருது? ஆத்மனா தத்வியாபாரேன வியாப்ரியமான கருத்திற்கும் வருதுன்னு சொன்னா நம்ம கேட்போம். ஒண்ணுமே செய்யாதவனை எப்படி கர்த்தான்னு சொல்றது? ஏதாவது சொல்லணுமோ இல்லையோ, ஒண்ணுமே பண்ணாதவனை எப்படி இப்போ கர்த்தான்னு சொல்றது? ஏதாவது பண்ணிடாதவனை அவனை கர்த்தான்னு சொல்றது. இந்த ஆத்மாவில அகங்காராந்தத்திலிருந்து பிரித்து ஆத்மாவை சொன்னதுன்னா அந்த ஆத்மா என்ன பண்ணினா ஒண்ணும் பண்ணவே இப்பதான் சொல்லுறீங்க. அது தத்துவ வியாபார விரதி நோக்கி ஒரு காரியம் செய்யல. ஒரு காரியம் செய்யாம இருக்கிறது அது எப்படி கர்த்தானம் பண்றது அப்படின்னு சொன்னா அந்த இதமம்சத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை அதுல ஏற்றிய அத்தியாசத்தினால இதமம்சம் செய்யக்கூடிய வேலை எல்லாம் அதுல தெரியறதுனால அகங்கிறது இருக்க முடியும். அதுதான் மிச்சம். அயப்பிண்டோ அகதி தொடர்பு. அந்த அயப்பிண்டம் அயப்பிண்டம்ங்கிறது எப்படி சொல்றது? தானா சொல்ல முடியாது. அதுல இருக்கக்கூடிய அக்னி
அந்த அக்னியுடைய தர்மத்தை அதை பிண்டத்துல நாம ஏற்றிட்டோம்னா அதுவே சொல்றதுன்னு அந்த விதத்துல வியாபாரேன வியாபிரியமான செய்வ வியாபார பூர்வகா எப்படி படிக்கலாம். இதை அகங்காரத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். பிரகாசப்படுத்துறதுன்னா அகங்காரத்துடைய வியாபாரத்தை இதுல ஆரோபம் பண்ணிதான் இந்த மாதிரி ஒரு விவகாரம் ஏற்படுறது. அப்படி சைவ இதமாத்மகோ விஷய அந்த அகங்காரம் சொன்னோமே அதுதான் விஷய சைதன்யத்துக்கு விஷயமாக இருக்கு. அதைவ அகம் அகம் பின்ன இதமாத்மக அவபாதி விக்ரம இவ்வளவு தூரம் அது அபியாசத்தால ஒன்னா போயிருக்கிற காரணத்தாலதான் பல பேருக்கு அந்த அம்சம் இதமம்சங்கிறது தெரிய மாட்டேங்குது. அகம்னு நாம எது தெரிஞ்சுக்கிறோமோ அது அவ என்ன சொல்றாங்கன்னா அகம் பின்ன இதமாத்மக, அதாவது ஜடம் கலக்காத, சம்பின்னா கலந்தனர், அகம் பின்னா கலக்காத, ஜடாம்சம் கலக்காத சுத்தமான ஆத்மஸ்வரூபம் அகம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு எல்லாருக்கும் பிராந்தி. எல்லாருக்கும் பிராந்தினா மற்ற சாஸ்திரக்காரா இருக்கலாம். அவன் என்ன சொல்றான், அகம் அகம் எது தெரிகிறதோ அது தேகம் இந்திரியம் இதை காட்டிலும் தனியா இருக்கோ இல்லையோ அது ஆத்மா அப்படின்னு அகம்னு தெரியக்கூடிய ஆத்மா. இப்போ வேதாந்தி என்ன சொல்லுவான், அது ஆத்மா ஆனா அனாத்மா கலந்த ஆத்மா அப்படின்னு வெறும் ஆத்மா இருக்கு. அதுல சித்தப்படுத்தணும், அதுல இதவம்சம் கலந்திருக்கு. கலந்திருக்கிற இதவம்சம் எப்படி அலப்பிண்டத்துல அக்னி தெரியாமல் அதனுடைய வேலை தெரியப்படுத்தோ சொல்றதுன்னு சொல்றோம் ஜகத்தின்னு. அந்த மாதிரி கருத்திருக்கும் போக்கள் எல்லாமே இதுல இருந்து அதுல இருந்து இதவம்சத்துல உள்ளது. அந்த ஆத்மாம்சத்தில் தெரிஞ்சுட்டு இருக்கிற காரணத்தால பல பேரால அதை விவேச்சனம் பண்ண முடியல. அதனால அதையும் சேர்த்து ஆத்மான்னு நினைக்கின்றார். அகமிக்கு அகம் பின்ன இதமாத்மகாவபாதைக்கு விக்ரம சேஷாந்தி திருஷ்ட லட்சணத சத்யவகாரோடு தம் அனனுபதம். ஒரு கேள்வி இருந்தவர், நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு அகங்கிறதுல அகம தவிர இன்னொன்னு இருக்கு, ஆத்மாவை தவிர்த்து இன்னொன்னு இருக்குன்னு சொல்றது. ஆனா லோகத்துல விவகாரம் இல்லாத ஒரு வஸ்துவை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? லட்சணப்படி சித்திக்கிறது அப்படின்னு நீங்க நிரூபணம் பண்ணு, அதை பரிசை பண்ணி லட்சணத்தால சித்திக்கிறது விவகாரத்துக்கு வரல. விவகாரத்துக்கு வராதது லட்சணப்படி சித்திக்கிறதுனால ஒத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு ஏதாவது திருஷ்டாந்தம் உண்டா? அதாவது நம்ம விவகாரத்துல அந்த மாதிரி தெரியல, ஆனால் சாஸ்திரம் பண்ணக்கூடிய விவேகனத்துல பார்த்தா ஏதோ ஒண்ணு கலந்துருக்குன்னு தெரியும். ஆனால் அது விவகாரத்தையும் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறது உண்டான ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல அந்த மாதிரி திருஷ்டாந்தம் இருக்கு. லட்சணத்தை விவகார அனுபவி லட்சணப்படி இது நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஆத்மா இல்லை, நான்ங்கிறது எதை சொல்றோமோ அது ஆத்மா இல்லை இந்த லட்சணப்படி சொல்லலாம். ஆனா அது சொல்ற விவகாரம் கிடையாது, ஒத்துக்கலாம். ஆனால் விவகாரத்துல இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லணும்னா இந்திய சத்யதா அங்குராதி பலபரியந்தா புத்த விகாரா மிருத் பரிணாம பரம்பரா நிஷ்பன்னோபி கட வல்மீகவது ந மிருண்மய விவகாரம் அனுபததி. இதுதான் திருஷ்டாந்தம். மண்ணால ஒரு கடம் பண்ணினா அதை நம்ம மண்ணுன்னு தானே சொல்லுவோம். அது மண்ணுன்னு ஒத்துப்போம், மண்ணால ஆனது அது மண்ணு. மிருண்மயம் அப்படிங்கிறது சொல்லுவோம். மிருண்மயங்கிறதுல நாதான் இருக்கணும், நான் இருக்கக்கூடாது. நஷ்டம் போட்டுக்கோ இல்லையா, அது வராது. அதாவது வியாக்கரண சாஸ்திரப்படி அதுல கசடா அந்த நாதான் வரும். மிருண்மயம் அதை மண்ணுன்னு சொல்லுவோம். மண்ணால ஒரு புட்டு இருக்கு, எதுக்காக இருக்கு, அது மண்ணால் ஆனது, அதை நம்ம மட்டும் மிருண்மயம்னு சொல்லுவோம். அதை பார்த்தா அதே மண்ணில இருந்து வந்ததுதான் மரம். மரத்தை மண்ணுன்னு சொல்ல மாட்டோம். மரத்துல இருந்து ஒரு பழங்கள்லாம் வந்தது வச்சுங்களேன், பல பயிர் இலை வந்தது, அதுக்கப்புறம் காய் வந்தது, புஷ்பம் வந்தது. இந்த புஷ்பத்தை பார்த்து இது மண்ணான்னு கேட்டா இயற்கை பொருள் சொல்லுவோம். அந்த புஷ்பம் மரம் இதன் மரம் காக்கம் இது எல்லாத்தையும் இது மண்ணான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், மண் இல்லை இது வேற சொல்லுவோம். ஆனா லட்சணப்படி விவகாரப்படி இது மண் இல்லை, ஆனா லட்சணப்படி இது மண்ணுதான். அதுலேருந்து சகலமும் மண்ணுதான். அந்த மரங்களும் மண்ணுதான், அதுல இருந்து வரக்கூடிய
புஷ்பம், பத்திரம், பலம் எல்லாமே மண்ணுதான். அது அதனுடைய விகாரத்துடைய விசேஷம் நமக்கு அது மறைகிறது. மண்ணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா மண்ணுதான் லட்சணப்படி மண்ணாக இருந்தாலும் விவகாரத்தில் அது மண்ணு தெரியாம விவகாரம் பண்றான். தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை விவகாரத்துக்கு. ஆக இந்த மாதிரி நடந்தது. இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு அதை போல லட்சணப்படி நான் எதை சொல்றேனோ அந்த வகையில கலந்துருக்கிறது அனாத்மா இருக்கு. ஆனா அது தெரியும், விவகாரத்துல தெரியும். தெரியாம அதை நம்ம ஆத்மாதான் தெரியும் இருக்கோம். சத்யதா அங்குராதி பலபரியந்தா துக்க விசாரா. அங்குரத்துல அந்த இதுல இருந்து முளைச்சு அங்குரங்கள்லாம் வரும். அப்புறம் அது வளர்ந்து அதுல இருந்து புஷ்பம், பலம் எல்லாம் வரும். இது எல்லாமே துக்கத்துடைய விசாரம். இது எல்லாமே பரிணாம பரம்பரா நிஷ்பன்னா. கடைசியில எங்கேருந்து ஆரம்பிச்சு வந்தது? இதெல்லாம் மண்ணிலிருந்து தான் வந்து மண்ணில இருந்து பரிணாமம்னு வந்து அதுல இருந்து வரக்கூடிய பரிணாமம் பரம்பரையா பார்க்கும்போது கடைசியில் இந்த பலரூபமாக இது கடவல்லிங்கவதுதான் மண்ணாலான கடம், மண்ணாலான ஒரு சுத்து. அதை எடுத்து மண்ணை சொல்லலாம். அப்படிதான் இது மண்ணை சொல்லணும். நியாயமா ஏன் விவகாரம் சொல்லுங்க. அதை மண்ணை சொல்லுவோம். அதை மண்ணை தெரிஞ்சுகளை சொல்லுங்க. விவகாரம் அப்படின்னா உபனம் மண்ணிட்டு லோகத்துல பார்த்து ஒரு பழத்தையோ இலையோ காமிச்சு இது மண்ணுன்னு சொன்னா அவனால ஒத்துக்க முடியாது. ஆனால் உற்பன்ன மகைய விஷயம் தெரிஞ்சவன் அவசரத்தான அது ஒன்றும் சொல்றதான். இந்த மண்ணுதான் இந்த உடம்பு மண்ணுன்னு சொல்றாரு. நிற்பத்தி இல்லாத சொல்றா, எல்லாரும் சொல்றாரு இருக்குதா? நிற்பத்தி இருந்து சொல்லலாம். மண்ணுதான் நிற்பத்தினா இதுலேருந்து வந்தது தெரியும். ஆக அதனுடைய மூலரூபம் என்னன்னு தெரிஞ்சவனுக்கு சொன்னா தப்பாத்துக்கலாம். இது சொன்னா தாங்க முடியாது, ஏதும் தாங்க முடியாது. தாங்க சரீரத்தையோ இல்ல பழத்தையோ சாஸ்திரத்தையோ காமிச்சு இது மண்ணுன்னு சொன்னா லோக விவகாரம் கிடையவே கிடையாது. இது சொல்றது தப்பு, அதை தாங்கிக்காத. ஆனால் நிற்பந்த மதையா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்காங்க, மூல தெரிஞ்சவன் அவன் இதை ஒன்றும் ரொம்ப கஷ்டமா எடுத்துக்குவான். நாசீர உள்வனம் மண்ணும் நிபுணத்தரம் அபிவிருத்திய ரூபகபரிஷ்டவது அகங்காரம் நிரூபயதாம் சம்பும் வேதம் ரூபகாதா. இது அபிஷேகம். அதாவது என்னாடி இந்த அகங்காரத்தை ஆபாதகா பார்த்தா இதுல கலந்திருக்கிற அம்சம் தெரியாது, வெறும் தெரிஞ்சவாதான் தெரியும். ஆனா நிபுணத்தரம் அபிவிருத்திய ரூபகம்னா வெள்ளி. இது வெள்ளிதானாங்கிறது ரொம்ப நல்லா பார்க்கணும். கலவை மாத்திரம் வச்சுன்னு சொல்ல முடியாது. அது நல்லா படித்து பண்ணி பார்த்தாதான் உண்மையான வெள்ளியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருமா. அந்த மாதிரி இந்த அகங்கிறது சித்தாத்மாதானா வேற ஏதாவது உபாதி கலந்துருக்கா அப்படிங்கிறத நிபுணத்தரம் அப்படின்னு ரொம்ப விசாரித்து பார்த்தாதான் அப்போ தெரியும் கலந்துருக்கிறாங்க. சம்பின் வேதம் ரூபத்தா சம்பின்ன இதம் ரூபா. இதங்கிறது இதமன்சம் கலந்தது அப்படிங்கிறது அவாவுக்குதான். கர்ப்பண ஜலாதிஷு முக சந்திராதி பிரதிபிம்போதாரணம் தது அகங்கர்த்து அனிதவம்சா தீபாதிவ பிரதிபிம்பம் ந பிரம்மணோ வஸ்வந்தரம் கிந்து ததேவ தத்ருதலோகாத விபர்யய ஸ்வரூபதாமாத்திரம் சித்தா இது தரிசனம். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஜீவாத்மா எதை சொல்றதுன்னு கேட்டா அகங்காரம் கலந்த சைதன்யம் அப்படின்னு. ஆனா வேதாந்தத்துல இந்த சூரியன் ஜலத்துல பிரதிபிக்கிறாங்க. இதை திருஷ்டாந்தமா கொடுத்து பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் ஜீவாத்மான்னு சொல்றது. ஏன் அகங்காரத்துல பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் பிரதிபிம்பிக்கிறது, அந்த பிரதிபிம்பம் தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்ற பிரதிபிம்பவாதம் இருக்கோ இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த இதமம்சங்கிற அந்த அகங்காரம் அந்த ஆத்மாவில கலந்து அதோட ஒன்னா போயிடும். பிரதிபிம்பத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த பாடம் கண்ணாடி எல்லைக்குமே முகமா தெரியாது. பிரதிபிம்பம் தெரிகிற இடத்துல கண்ணாடியில முகம் தெரியும். சுத்தியே ரஜகமாக தெரியும். சுத்தியும் ரஜகம்னு தெரியாது.
இந்த பிரமத்துல அந்த பிரமத்துல வித்தியாசத்தை பாருங்க. இந்த ரஜு காரணத்துக்கு சர்ப்பம் அப்படின்னு பிரமம். அப்ப ரஜுவில சர்ப்பமா தெரியும், ரஜுவில சர்ப்பம், ரஜு தெரியாம போட்டு சர்ப்பம் தெரிஞ்சு. அந்த கண்ணாடி தெரியாம போய் முகம் தெரியுமோ, கண்ணாடி தெரியலன்னா முகம் தெரியாது. அதனால கண்ணாடி தெரியுது, அதோட சேர்ந்து அதோட முகம் தெரியுது. அது என்னாச்சு, பிரதிபிம்பத்தை உதாரணமாக சொல்லணும்னா, இப்ப அகங்காரமும் தெரியுது, அதுல ஆத்மா தெரிஞ்சாத்தானே ஆத்மாவை பிரதிபிம்பம்னு சொல்லலாம். அகங்கார பிரதிபிம்பம் தான், அகங்காரத்தில் எழுதுன பிரதிபிம்பம் வருது, அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன விதத்துல சரியா இருக்குன்னு கேட்கிறேன். யாருக்குமே அகங்காரம் தெரியலன்னு சொல்லுவோம். அகங்காரத்தையும் ஆத்மாவும் சேர்த்து கலந்து எல்லாம் ஒன்னா சொல்றாங்க, கலந்துருக்கிறாங்கன்னு தெரியலன்னு. ஆனா பிரதிபிம்ப தரத்துல எதுல அது பிரதிபிம்பம் ஆனதோ அதுவும், எது பிரதிபிம்பிக்கிறதோ அதுவும் ரெண்டும் தனித்தனியா தெரியணும், சேர்ந்து தெரியணும். கண்ணாடியில முகம் அப்படின்னு தெரிகிற மாதிரி அகங்காரத்துல சைத்தன்யம் அவன் தெளிவாங்க, யாருக்கும் தெரியலையே. அது எப்படி அந்த பிரதிபிம்பத்தை திருஷ்டாந்தமா கொடுக்கிறது கேள்வி. தர்ப்பண ஜலாதிஷோ முக சந்திராதி பிரதிபிம்போதாரணம். தர்ப்பணத்துல முகம் தெரிகிறது, பிரதிபிம்போதாரணம் லோகம் தெரிகிறது. ஜலாத ஏகதா பகுதா செய்வ திருஷ்டரே ஜலச்சந்திரவத்து அப்படின்னு ஜீவனுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறது. ஜலத்தை எப்படி சந்திரன், ஒரே சந்திரன், நிறைய ஜலம் இருக்கிறதுனால பல ஜலம் இதெல்லாம் எல்லாத்தையும் பிரதிபித்து நிறைய சந்திரனாக தெரிகிற மாதிரி இது ஒரே ஆத்மா நிறைய ஆத்மாவாக ஜீவாத்மாவாக தெரிகிறது அப்படின்னு சொல்றது. இது எப்படி சரியா வரும்னு கேட்டாங்க. அது சொன்னா இந்த பிரதிபிம்பத்தை அப்படியே எடுத்து விடக்கூடாது. இந்த திருஷ்டாந்தத்தை, அந்த திருஷ்டாந்தத்தில் எந்த ஒரு அம்சம் தனக்கு வேணுங்கிறத புரிஞ்சுக்கணும். எதுக்காக திருஷ்டாந்தம் கொடுக்கிறது மாத்திரம் வாங்கிட்டோம்னா இந்த கேள்விக்கு இடம் இருக்காது. அது என்ன இருக்கலாம், தப்பு அகங்கர்த்து அனிதமம்சா பிம்பாதிவ பிரதிபிம்பம் ந பிரம்மணோ வக்ரந்தம். கண்ணாடி வேறு, அது பெரிய முகம் நம்ம முகம் தானே. பிரதிபிம்ப முகம் எதை சொல்றோமோ அது கண்ணாடியுடைய முகம் கிடையாது, நம்ம முகம், நம்மளுடைய முகமே தான். அப்ப என்னாச்சு, பெரிய முகத்தை தன்னுடைய முகம் தான்னு அப்படியே வரதோ இல்லையோ, நம்ம முகம் தான். அந்த மாதிரி இந்த அகங்காரத்தோடு சேர்ந்து தெரியக்கூடிய சைத்தன்யம்ங்கிறது பிரம்ம சைத்தன்யம் தான். இது ஜீவனாக அகங்காரத்தோடு சேர்ந்து தெரிஞ்சாலும் உண்மையாக பிரம்ம சைத்தன்யம் தான். அதுல சந்தேகமே இல்லைன்னு தெரியப்படுத்துறதுக்காக பிரதிபிம்பத்தை உதாரணம் கொடுக்கிறோம். அவற்றையில உதாரணமும் இதே மாதிரி வரும். ஏன்னா கதாவிஷ்ணு ஆகாசம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகாசத்தை தவிர வேற எதுவும் ஒண்ணு, ஆகாசம் வேறு யாருமே சொல்ல மாட்டோம். ஒரே ஆகாசம் தான். அந்த ஆகாசம் நடத்துக்குள்ள நடத்தினால பிரிக்கப்பட்டு தெரிகிறது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இது அதுல ஸ்பஷ்டமா தெரியுது. அவசர இந்த அம்சம் தான் இங்கேயும் இந்த அம்சத்துல இந்த தெரியக்கூடிய முகம் நம்ம முகம் தான் அப்படின்னு தீர்மானம். அது நம்ம முகத்தை தவிர்த்து பிரதிபிம்ப முகமும் ஒண்ணு இல்லை. அதே மாதிரி அகங்காரத்துல பிரதிபிம்பம், பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன் சொன்னா பரமாத்மாவே தான் அது, வேற இன்னொன்னு இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்காக பிரதிபிம்பத்தை தெரிவிக்கலாம். சித்தாந்தம் பிரம்மனோ வஸ்வந்தரம் பிரம்மத்தை காட்டிலும் இது ஒரு தனியா பிரிஞ்சதாக இல்லை. இது அங்க உங்க ராமாசவாதத்துல வித்தியாசப்படும். நீங்க சுத்தியில ரஜதத்தை பார்த்ததுன்னா ரஜதம் தெரியுது, ஆனா அது ரஜதம் இல்லை, அது வேற ஏதோ ரஜதமே இல்லை, பார்த்தது ரஜதம் இல்லை. அந்த மாதிரி நமக்கு இந்த தெரியக்கூடிய சைத்தன்யம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல, இது நெச சைத்தன்யமே தான் தெரியுது. அதோட அபோதத்தை தெரிவிக்கிறதுக்காக பிரதிபிம்ப திருஷ்டாந்தம். இந்து அதேவ அதே சைத்தன்யம் அது அதே சைத்தன்யமாக இருந்தாலும் இது வேற அது வேற பிருகத விவகாரம் ஏற்படுறது. அப்படி தெரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது இது எப்படி தெரியுன்னா பிரதிபிம்பம் யாருடைய எந்த முகத்துடைய பிரதிபிம்பம் வருதோ அவனுக்கு தெரியாது. ஏன்னா அது அவன் பார்ப்பான்
கண்ணாடியில ஒரு முகம் தெரியுது, இங்க ஒரு முகம் தெரியும். பார்த்த கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கறவனுக்கு ஒரே ஒரு முகம் தான் தெரியும். ஆனால் பக்கத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு ரெண்டு முகம் தெரியும். அவனுக்கு இங்க ஒரு முகம், அங்க ஒரு முகம் தெரியும். இது அப்ப அதை வச்சு அவனுக்கு பிம்பம், அது பிரதிபிம்பம் தெரிவிக்கிறான். இல்லையா? எல்லா நேரத்துல இருந்தாலும் ஒரே முகம் தான். அந்த விதத்துல இந்த வேதத்தை கல்விச்சாலும் ஒன்றுதான் கிருதத்தாக ஆசிக்கிறது. கிருதத் அவகாச விபர்யய ஸ்வரூபகா இது தரிசனிக்கும் பிரதிபிம்ப உதாரணம். இதுக்காக பிரதிபிம்பத்தை உதாரணமா சொல்லும். அப்ப கேட்டா தகவல் இந்த தைரியமா சொல்றது பிம்பமும் பிரதிபிம்பம் ஒண்ணுதான். அந்த பிம்பமே தான் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்றது. அது எதுக்கு சொல்றது? கேட்டவனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, 3வது வருஷத்துக்கு 2ஆ தெரியுது, பிம்பமும் பிரதிபிம்பம் தனித்தனியா தெரியுது இல்லையா? இதுவும் தெரியுது, அதுவும் தெரியுது. எதற்கு ஒன்று சொல்றது? 2ஆ தெரியுது உண்மையா? இவனுக்கு ஒண்ணுதான் தெரியுதுங்கிறதுக்காக ஒண்ணுன்னு தெரியுது உண்மையா? 2ல ஒண்ணு தெரியுது சொல்லலாம். அது 1 2ஆ தெரியுதா? இல்ல 2 1ஆ தெரிஞ்சு இவன் பிராந்தியா? கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபிம்ப முகத்தை இவன் நிஜ முகம்னு நினைச்சிட்டு கருக்கிறானா? தன்னுடைய முகம்னு நினைச்சிட்டு ஏமாந்து வரானா? இல்ல அந்த இன்னொருத்தா இருக்கான, இங்க ஒரு முகம் கண்ணாடியில ஒரு முகம் 2 முகமா தெரியுது, அவன் ஏமாந்தவனா அப்படின்னு எப்படி தீர்மானம் பண்றது? கமம்புல சதேவதேன்னு கேட்டா ஏகஸ்வலட்சணஸ்வாவதமா வேத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஏகத தர்மம் இல்லை. வேதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு வழி உண்டு. வேதங்கிறது தானா தெரியாதான். அது இருக்கும் அந்த வித்தியாசத்தை பார்த்து ஓ அப்படின்னா இது வேற இது வேறன்னு சொல்லுவோம். வித்தியாசத்தை வச்சுதான் வேதத்தை கண்டுபிடிக்கும். இப்ப என்ன வித்தியாசமே தெரியலன்னா வேதம் எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதனால இந்த முகத்துக்கும் அந்த முகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல, அதே மாதிரி இருக்கு. அதனால ஒண்ணுமே தெரியும். வித்தியாசம் தெரியலங்கிறதுதான் ஒண்ணு எப்படி சொல்றது? அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோமானா அது பார்த்துருக்கோம். அதாவது யதா பகுதித்தோ தேவதத்தா யத்வலக்ஷண பிரதிபன்னः தத்வலக்ஷண ஏவ விஸ்வாந்த பிரவிஷ்டோபி பிரதீயதே ததா தர்ப்பணதலஸ்திதோபி நததே வஸ்வந்தரஸ்தே வித்யதே. இந்த வார்த்தமா இந்த கதம்புணக்கதைகளை பேராகிராஃப் இருக்கிறான். எங்கேயோ இருக்கு இங்க அதில் சேர்ந்ததுதான். அங்க வேணா பிரிச்சுக்கலாம் கதம்புணக்கம். ஏன்னா அதுக்கு மேல ஒரு இருக்கு. தேவதத்தனை நான் வெளியில பார்த்தேன், அவனை பார்த்தா தேவதத்தன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஆத்துருப்பாங்க, ஆத்துலையும் அவன் இருந்தான் தேவதத்தன். அப்ப என்னாச்சு? நான் வெளியில பார்த்த அதே தேவதத்தன் தான் இவன் அப்படிங்கிறது எனக்கு எதை சொல்றேன்? இடம் மாதிரி இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே தெருவில் பார்த்தேன், இப்ப பார்க்கிறேன் வீட்டில் இருக்கான். அவனை தெருவில் பார்க்கும்போது நானும் தெருவில் இருக்கேன், அது பார்க்கிறேன். நானும் அங்க இருக்கேன், அவன் தெருவில் பார்த்தேன். இப்ப வீட்டுல இருந்து வந்தேன், வீட்டுல அவனை பார்க்கிறேன். இப்ப ரெண்டும் ஒரே தேவதத்தனா வேற தேவதத்தை அடிச்சு கண்டுபிடிச்சு ஏற்கனவே பார்த்த தேவதத்தனை வேணும் அவரை தான் சொல்றேன். எதை வச்சு தெரியுமா? வித்தியாசமே இல்லை. அதாவது இது வேறேன்னு சொல்றதுக்கு வேண்டிய வித்தியாசம் இல்லை. அது சொல்லலாம். அந்த தெருவுல போகும்போது நின்று இருந்தான், வீட்டுல போகும்போது உட்கார்ந்து இருக்கான். இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த வித்தியாசம் அவன் வேதப்படுத்தக்கூடிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அவன் நின்று இருந்தான், உட்கார்ந்து இருந்தான். அந்த இடத்துல இந்த வித்தியாசத்தை வச்சு அவன் வேற இவன் வேற சொல்லுவான் சொல்லலாம் இல்லையா? இந்த உட்கார்ந்து இருக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, போக்குவரத்து, இது வந்து அவன் கிட்ட அப்பப்போ வரக்கூடிய கிரியைகள், அவஸ்தைகள். இந்த அவஸ்தைகள் அவனை வேறுபடுத்தாது. அப்ப எது வேறுபடுத்தும்? வைரஸ். அதுதான் வித்தியாசம். இப்ப இவன் வந்து வெளியில பார்க்கிறவன் இவன் வேறு, இவன் வேறுன்னு தெரியறதுக்கு வேண்டிய ஒரு வைரஸ்டன் இந்த இடத்துக்கு நான் இவன் தேவதத்தனை பேருதான், இதை நான் பார்க்கலையே, அவன் வேற மாதிரியா இருந்தானே அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவான். இந்த வைரஸ்டனத்தை வச்சு அவன் வேறு இவன் வேறு அப்படின்னு நினைக்கிறான். குட்டையா இருந்தா இவன் குட்டையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா போதும். அதனால யத்வலக்ஷண பிரதிபன்னः பவிஷ்டிதः தேவதத்தः தத்வலக்ஷண ஏவ விஸ்வாந்த பிரவிஷ்டோபி பிரதீயதே. வெளியில இருந்தாலும் அவன் வந்து முகத்தோட இருந்தான், இதே முகத்தோட அணியும் தெரியுது தொழில். அதனால என்ன ஆச்சு? அவனைதான் அப்படின்னு இருக்கான். அப்ப கண்ணாடியில தெரிகிற முகமும் இங்க இருக்கிற முகமும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இந்த இடது வலது வித்தியாசப்பட்டிருக்குங்கிறத பார்த்தாங்க. அதை வந்து உட்கார்றது நிற்கிறதுங்கிற வித்தியாசப்படுற மாதிரி. ஏன்னா இடது வலது இருக்கும் இருக்கு, அதுக்கும் இருக்கு.
அதனால எப்படி அந்த இந்த முகம் எப்படி இருக்கோ அதே ஜாதியில் அதுவும் இருக்கு. அதனால ரெண்டா தெரியறதுங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம். ஒரே சந்திரன் ரெண்டா தெரியலையா? ரெண்டா தெரியுது அந்த வாரியில இருக்கும். அதான் சொல்றாரு கதா தர்ப்பணத்தலம் இதோ தரப்பு இது வேறு அது வேறு சொரூபமே வெவ்வேறாக இருந்தால் அதை எப்படி அதே மாதிரி எப்படி தெரிய முடியும்? அதுதான் அந்த சொரூபமாக இது தெரியும். இன்னும் இது ஒரு பொதுவா சொல்லிட்டார் வேறும் தெரியல. இதுக்கு வேற ஒரு யுக்தியை கொண்டு தெரியாது. யுக்தி எப்படின்னா இந்த தர்ப்பணத்துல தெரியக்கூடிய முகம் வேறாக இருக்கவே தெரியாது. இதுல முகம் வரும்னா எப்படி வரும்? அது வரதுக்கு என்ன காரணம்? அப்படி வந்ததுன்னா அதுக்கப்புறம் அது எப்படி போகும்? வந்தா என்ன ஆகும்? போனா என்ன ஆகும்? இதெல்லாம் விசாரிச்சு வர முடியாதுன்னு சொல்லணும். யுக்தியாக அதுக்கு அர்த்தாத் வக்ரம் தரத்து சதி, அதாவது பிம்ப முகம் இருக்கு நம்ம முகம் இதை காட்டுதான் அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய முகம் வக்ரம் தரம் வேறு முகமாக இருக்குமா? எப்படி பக்கத்துல இருக்கிற தெரிய எப்படி தெரிகிறதோ அந்த பிரதிநிதியை பிரமாணமா வச்சிருந்து இது தனிமுகம் அது திரையுகம் பிம்பம் அது பிரதிபிம்பம் அப்படின்னு பிரித்து தெரிகிறது வாஸ்தவமானால் அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கோம்? அந்த கண்ணாடியில இந்த முகம் எப்ப உண்டாகிறது அப்படின்னு கேட்டா இவன் அந்த கண்ணாடிக்கு எதிர்த்தாலும் வரும்போது ஆதர்சேவ இன்ப சன்னிதாவேவ சதாகார கர்ப்பிதா பரிணதா இது வாக்கியம் இருக்கிறோம். அந்த மனுஷன் அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் வரும்போது அந்த கண்ணாடியானது அவனுடைய முகத்தை போல ஒரு முகம் உள்ளதாக ஒரு பரிணாமத்தை இருக்குது. இது அவனுடைய அந்த முகம் அந்த பக்கத்துல இருக்கிறது என்றா இருக்கும். அவன் அங்கே சொல்லிட்டாங்கன்னா இதுவும் போதும் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கும். நீ சொல்றது விருத்த பரிணாமத்வா சம்ஸ்லேஷ அபாவாச்ச பிரதிமுத்திரேவ பிம்பல அனுஷ்டிதத்துவ அனுபவத்தே. இது என்ன சொல்லணும்னா ஒண்ணு பார்த்தது இல்லையே சொல்றேன். கீழே 14 போடுறேன் வியாக்கியானத்துல விருத்த பரிணாமித்வாதி முத்திராயாம் உன்னதம் பிரதிமுத்திராயாம் நிம்மனம் போகுது. முத்திராயாம் நிம்மம் பிரதிமுத்திராயாம் உன்னதம் போகுது. கீழே பரிணாமம் எடுத்துருக்காரு. விருத்த பரிணாமித்வாதின்னு எடுத்துருக்காரு இந்த வியாக்கியாதா. சரிதான் கேட்டேன். என்ன சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, முத்திரா பிரதிமுத்திரான்னு சொன்னாங்க. இது என்னன்னா பிள்ளையார் இருக்கிற ஒரு அச்சு இருக்கு இல்லையா, அச்சு மாதிரி இருக்கு. அச்சுனால நாம பிள்ளையார பிடிக்கிறோம். அதுக்குள்ள மண்ணை போட்டு ஒரு மண்ணை அடைச்சாச்சுன்னா அப்புறம் எடுத்து அந்த ஆகாரம் வரும். இந்த ஆகாரத்துல எப்படி வருவோம்னு கேட்டா அந்த அச்சுல பிரித்து பார்க்கும்போது எதுல நாம ரொப்பறோமோ அதுல இருக்கக்கூடிய வஸ்து அப்படியே விபரீதமா அதுல வருமா. இதுல பார்த்தா இது எழுத்துல நன்னாது. எழுத்துல இந்த முத்திரை போட்ட இடையில முத்திரை இடையில அந்த முத்திரையை எடுத்து பார்த்தா அவங்களால நேரம் படிக்க அது விதத்துல இருக்கும். ஆனா நீங்க போட்டேன்னா அந்த நேரம் வரும். அப்படியே வரும். அப்படிதான் பிரதிமுத்திரை அந்த முத்ரா பிரதிமுத்திரா முத்ரா எப்படி இருக்கோ அதுக்கு நேரம் விபரீதமாக வரும். சரியா? அந்த மாதிரி விருப்ப பரிணாமித்வா விருப்ப பரிணாமம் இதெல்லாம் எப்படி இது வேற அது வேற சொல்லணும்னு சொன்னா இது இது நேரு விபரீதமா அது செய்யுது. எப்படி பார்த்தோம்னா இந்த எது வலதுலையோ அது அங்க வலதுக்கு இடது. இவன் வலதுலையாக சாப்பிடறான்னு வச்சுருந்தோம். அது கண்ணாடியில பார்த்து அவன் இடதுலையாக சாப்பிட்ற மாதிரி இவனுடைய வலது கண்ணை அந்த இடது கண்ணை வலது கண்ணை இப்படி தொட்டாங்கன்னா அது அந்த இடது கண்ணை போடும். அப்ப இது எப்படி இருக்கோ அது நேரு விபரீதமா இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு கர்மத்தை வச்சு இது வேறு அது வேறு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பரிணாமித்வா பரிமாணத்துவான்னு சொன்னா அதையும் நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். எப்படின்னா சின்ன கண்ணாடியில சின்னதா அந்த பிரதிபிம்பம் வருது. முகம்லாம் நல்ல பெருசா இருக்கு. உண்மையில இது பெருசா இருக்கு. ஆனா அதுல சின்னதா இருக்கு. இதை வச்சும் சொல்லலாமோ பரிமாணத்தையும் வித்தியாசம் தானே சொல்லலாம். சம்ஸ்லேஷ அபாவாச்சு இதுவும் இந்த முகமும் அந்த முகம் தனித்தனியா தெரியுது. இது தூரத்துல இருக்கு கண்ணாடி அவ்வளவு தூரத்துல இது கண்ணாடிகள்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அத்தனை தூரத்துல அது தெரியுது. அதை புரியுமா? அதனால பரஸ்பரம் சேர்ந்து தெரியுது. அவ்வளவு
இருக்கும்போது 2 தான் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். விருத பரிமாணத்வா சம்ஸ்லேஷ பாவாச்ச பிரதிபத்திரேவ விருதலாமித்துவ அனுபவத்தே. அதனால என்ன சொல்லணும், அது வேறுன்னு சொன்னோம். வேறுன்னு சொன்னா அப்போ இந்த பிம்பம் வரும் காலத்துல அந்த கண்ணாடியானது அப்படி ஒரு விதமான ஒரு பரிணாமத்தை அடைஞ்சது, முகாதாரமான ஒரு பரிணாமம் அதுக்கு வந்தது சொல்ல வேண்டி இருக்கும். ததாசதி இப்படின்னு சொன்னால் இந்த அனுபவத்தை பூர்ண விராமம் வரணும். புதுசா பொழுது பற்றி இருக்கும், அது கொண்டா நம்ம அடுத்தது இல்லை. இந்த மாதிரி ஒத்துண்டால் ததாசதி பிம்ப சந்நிதி லக்ஷ பரிணதி ஆதரசா தது அபாயே தசைவ அவசிஷ்டேத. இந்த பிம்பம் கிட்டத்துல வந்ததுங்கிறதுனாலே அந்த கண்ணாடியானது பிரதிபிம்பமாக ஒரு பரிணாமத்தை அடைந்தால் எதுவாகவே அடைந்ததுன்னு சொன்னால் அப்ப பிம்பம் போனதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் அந்த பிரதிபிம்பம் இருக்கலாமா இல்லையோ? அது அபாயே தசைவ அவசிஷ்டேத. ஏன்னா அவங்க அது ஆயிடுச்சு, அது வந்ததுனால இது வந்து ஒரு முகமாக மாறி இருக்குன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இருக்கலாம், ரொம்ப நேரம் இருக்காட்டாலும் கொஞ்ச நேரமாவது இருக்கலாம். நகலு சம்பேஷித கதா நகலு மந்தவியம் சொன்னா இந்த பாயெல்லாம் சுருண்டு இருந்தது வச்சுக்கோ, ரொம்ப நேரம் சுருண்டு இருந்தது. அப்ப அதை திருப்பி விட்டோம், முட்டானா திருப்பி சுருங்கணும். அந்த மாதிரி இந்த முகம் இருக்கிற பட்சத்துல அந்த கண்ணாடி முகமான பரிணாமத்தாலையா முகம் இருந்து கலந்து கொடுத்தோம்னா அது திருப்பி மறுபடிக்க மாறிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரசாரண பரிணதி கையால இழுத்து விட்டான், அதனால இது பிரசாரணமாச்சு. அந்த கட்டம் வந்து கண்ணா பாய் அதுனா என்ன விரும்புது இந்த நீக்க காரணத்தால அப்புறம் கையை விட்டுதான் நீக்க அபகமே சம்பவத்தை யதா இஷ்டவன்னு திரும்ப வரும். அப்ப அந்த மாதிரி இது சொல்லலாம் இது நந்தவியம் யதா சிரகால சம்பேஷ்டன ஆதிக சம்ஸ்காரः தத்ர புனః சம்பேஷ்டன நிமித்தம். கல்வி எடுத்தது அது சுருட்டுக்கு காரணம் இல்லை, அதை விரித்து வைக்கிறது எதுவோ என்ன காரணமோ அந்த காரணம் போனதுதான் அது மறுபடியும் பழையதாக நினைச்சுக்குவாங்க. அது சுருண்டது இந்த மாதிரி அதை பிரித்து விட்டது கைதான், கையால எழுத்து விட்டான். இது அது பிரியறது காரணம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா மறுபடியும் அது சுருண்டுகிறது, அதுக்கு வந்து இதன் கை எழுத்துறது காரணமா? ஏன் அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சு இவன் ஒரு 10 தடவை பிரித்து விட்டுதான் வச்சுங்களேன், அப்புறம் சுருண்டுக்கிறதுக்காக நினைவு என்ன பண்ணுமா இல்லையா? காரணங்கள்லாம் சுருண்டனா ஒரு நாள் முதல் தடவை பிரித்து விட்டோம்னா திருப்பி சுருண்டுக்கும். ஆனா ஒரு 10 தடவை நல்லா நீட்டு விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கையெழுத்தாலும் அப்படியே இருந்து. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அன்னவிக்க தெரியுறதுனாலே அதுல இருக்கிற சம்ஸ்காரத்தை அது திருப்பிக்கிறதுக்கு காரணம். இது சிதஸ்தாபக சம்ஸ்காரம். அந்த வாயில இருக்கிற சம்ஸ்காரமானது அது சுருட வச்சுது, கையெழுத்தது காரணம் இல்லை. அந்த சம்ஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீட்ட நீட்ட அதை குறைஞ்சு விட்டோம்னா அப்புறம் சுருடுக. அது எது பர்யந்தம் அந்த சம்ஸ்காரம் இருக்கோ அது பர்யந்தம் அந்த பழநிலைக்கு வரும். சம்ஸ்காரம் போயிட்டுன்னு சொன்னா இவங்க ஊட்டு விட்டாங்க, தூக்கி விட்டாங்க, அதுதான் சொல்லும். அதனால இதை திட்டாந்தமா காண்பித்து இதை திட்டாந்தமா விட்டுட்டோமானால் இப்ப என்ன ஆகுனா முதல்ல கண்ணாடியில முகத்தை பார்த்து போயிட்டாங்கன்னா அந்த கண்ணாடி முகம் இல்லாம போயிட்டாங்க. அப்புறம் பல தடவை அந்த கண்ணாடியில திருப்பி பார்த்துட்டாங்க, இவன் போனதுக்கு அப்புறமும் அந்த கண்ணாடி முகமாவே தெரியும். அது வந்துக்க முடியுமா இல்லையா? அந்த சமஸ்காரம் ஏறி இனிமே முகமா வராதாலே கண்ணாடியில முகம் தெரியும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அப்படி சொல்லக்கூடாது. சிறகால சம்பேஷ்டன ஆதிக சம்ஸ்காரா சுருந்துருந்தே இருந்ததுனால அந்த சம்பேஷ்டன சம்ஸ்காரங்கிறது ஏறி சத்திர புனஸ்தம்பேஷ்டன நிமித்தம் அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இவங்கள்ட்ட சொல்லி திருப்பி சொல்லுகிறது. ததாச்ச யாவத் சம்ஸ்காரக்ஷயம் பிரகாரண நிமித்த அனுவருத்தவு புனஸ்தம்பேஷ்டன உபஜனா. அந்த சம்ஸ்காரம் இருக்கிற பரியந்தம் கயமாகாமல் இருக்கிற பரியந்தம் அது மறுபடியும் சுருடுவோம். ஏவம் சிறகால சன்னிகித பிம்பநிமித்த சதாச்சார பரிணதிரிய ஆதர்சா ததைவ ததாபாயேதி யாவதாகிரவதி ஸ்தேக. ரொம்ப
சொன்னா அதுக்கு முகமாவே ஆயிடும். அதோடைய பரிணாமம் இருந்தாது அப்படியாக வேண்டியதுதான். ஆனா அந்த மாதிரி கிடையாது. நகரத்தா உபலப்தி. ஆகால கண்ணாடி ஒரு பிரதிபிம்ப முகமாக மாறினதாக சொல்லக்கூடாது. அப்ப இதுல என்ன தெரிகிறது? இதனால இன்னும் தோல்வி இருக்கு சொல்ல முடியாது. அதுல என்ன தெரியுதுன்னா, அந்த கண்ணாடி முகமா மாறல. ஏகச்சந்திரா சதிர்வது சொல்ற இடத்துல ஒரே சந்திரன் கண்ணில உள்ள இதனால எவ்வளவு ரெண்டா செஞ்சிருந்தோ அந்த விதத்துல இவனுடைய அந்த நேத்திரரசனையானது இங்கேயும் படுறது அங்கேயும் படுறது, அங்க போயிட்டு இங்க படுறது ரெண்டா பிரிஞ்சு போறதுங்கிற காரணத்தால இவனுக்கு ரெண்டு முகமா தெரியுது. யாருக்கு? மூணாவது மனுஷன். அப்ப கண்ணாடியை பாக்குறாங்க, கண்ணாடியையும் பாக்குறாங்க, இந்த முகத்தையும் பாக்குறாங்க. அப்பேற்பட்டவருக்கு ரெண்டாவது தெரியும் சொல்லணுமே தவிர கண்ணாடியில பிரதிபிம்பம் வரவே இல்லை, நிஜமா வரல. அப்ப என்னாச்சு? பிம்பம் தான் பிரதிபிம்பம். இதுதான் ரெண்டாவது பார்த்தான். அப்ப ரெண்டாவது இன்னொன்று இல்லை. அப்ப என்னாச்சு? பிரதிபிம்ப திருஷ்டாந்தம் அத்தியந்த அபேதம் பிம்பம் தான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான திருஷ்டாந்தம்.